வெல்கம் டு குக் வித் மீ. இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு நான் முதல்ல பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இந்த பூண்டை நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கோங்க. எலுமிச்சப்பழ சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது கூட நைஸாக பழுத்த தக்காளியாக பார்த்து ஃபுல்லாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 பெரிய ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். இது நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க, நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தட்டி வச்ச பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் வடகம் போட்டுக்கிறேன். ஸோ மீன் குழம்புக்கு கண்டிப்பாக வடவை போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். வடவை நல்லா பொரிஞ்சதும் நான் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். நான் 2 சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கி நல்லா ப்ரௌனிஷாக ஆனதும் இப்போ நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் இது கூட மாங்காவும் சேர்த்துக்க போகிறேன். நான் மாங்காவும் பாதி மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புல மாங்காய் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனை போட்ட உடனே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இன்னும் கொதிக்க விட்ட பிறகு மீன் நல்லா வெந்த பிறகு நிறுத்திடுங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.